ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலைக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வள்ளிமலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் காட்சி தராரு வேடருடைய உருவத்தில். அது மட்டும் இல்லாமல் மலையடிவாரத்தில் விநாயகருடைய சன்னதியும் இருக்குது, வள்ளியம்மைக்குன்னு ஒரு தனி சன்னதியும் இருக்குது. இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னா மலையடிவாரத்துக்கு முதல்ல ஒரு 5-6 படிக்கட்டுகள் ஏறும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே ஆஞ்சநேயருடைய சன்னதியும் இருக்கும். மலை உச்சிக்கு ஒரு 450 படிக்கட்டுகள் ஏறி போகணும் அப்படின்னா குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா வள்ளியம்மை இருப்பாங்க. இதுதாங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெரிய பாறையை கொடைஞ்சு கட்டப்பட்ட ஒரு கோவில். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்கக்கூடிய வள்ளியம்மை, முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை, இதெல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா வள்ளிமலையோடைய வீடியோ பார்ட் 1 போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வள்ளிமலையோடைய அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவபெருமான், திருப்புகழ் ஆசிரமம், சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவ சமாதி, வள்ளி தெய்வம் மஞ்சள் அரைத்து குளித்த இடம், பொங்கி அம்மனுடைய சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஏராளமான இடங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் அந்த இடங்களை ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகன் வள்ளியை பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கி வரோம் இல்லையா, அப்போது அந்த நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போகும் பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் சைடு தான் இப்போ நம்ம போகணும். அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் எல்லாரையும் பார்க்க முடியும். தண்ணி தாகமாக இருக்கு, தண்ணி பாட்டிலோடு வந்துருங்க. இடையில் ஒரு இடத்துல மட்டும் தண்ணி கிடச்சிது. பேர் எழுதியிருக்காங்க, முரளி, வாசு. தமிழ் தெரியாதவங்கள கூட கூட்டின்னு வந்துட்டு கஷ்டப்படுறேங்க. ஆசிரமம் போட்டிருக்கு, எங்கே இருக்குன்னே தெரியல ஆசிரமம். போயிட்டே இருங்க. தண்ணி வேணும். சரி, தேங்க்ஸ் தான். கீழே இறங்கி போகிறதுக்குள்ள அப்படி எனக்கு என்ன நினச்சுன்னா தூக்கின்னு போவியா? நல்லா தூக்கின்னு போவேன். இதாண்டா சாக்குன்னு இங்கேயே மலையில் விட்டு போயிடுவேன். கரெக்டா? வாக்கு மூலம் வாங்க. லிஃப்ட் வந்தா போதும். ஒரு 4 போட்டுக்கிட்டா ஹேண்ட்பேக்ல சட்னி பண்ணிக்கிறேன் நல்லா. நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. திருப்புகழ் ஆசிரமம். இங்கே உள்ள அலோவ் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தாங்க. இதுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த போர்டில் போட்டிருக்காங்கங்க.
வள்ளிக்கு இந்த வள்ளி மலையே ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரிங்க. ஏன்னா முருகப்பெருமானோட ஆடி பாடி விளையாடி மகிழ்ந்த இடம்தான் இந்த வள்ளிமலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது தான் பொங்கியம்மனுடைய சன்னதிங்க. இந்த பொங்கியம்மனுடைய சன்னதிக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய பாறை பார்த்தீங்கன்னா அது பொங்கி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புகழ் சுவாமிகளால் பூஜிக்கப்பட்டது தான் இந்த பொங்கியம்மன். பொங்கியம்மன் வேற யாரும் இல்லைங்க, வள்ளி தெய்வம் தான் பொங்கியம்மன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் இருக்கக்கூடியது லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வள்ளிமலையில சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு முறை மலையில ஏறிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரில இருந்து ஒரு சிறிய பெண்ணுடைய உருவத்துல வள்ளியம்மா எதிரில் வந்திருக்காங்க. அங்க சச்சிதானந்த சுவாமிகள் கேட்குறாரு, நீ யாரு அப்படின்னு. அதற்கு வள்ளியம்மா சொல்றாங்க, நான் யாரா வேணா இருக்கட்டும், நான் யாரா இருந்தா என்ன, ஆனா என்னை பத்தி பாடும்பொழுது உன் மனசுல சந்தோஷம் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளியம்மனை பற்றி ராக தாளத்தோட பாட ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பாறையில் வள்ளியம்மாவை பொங்கி அப்படிங்கிற பெயரோட பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடும் செஞ்சுருக்காருங்க. பொங்கி எழக்கூடிய சந்தோஷத்தோட வள்ளியம்மா வாழ்ந்த இடம்தான் இந்த வள்ளிமலை. இந்த சச்சிதானந்த சுவாமிகள் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா 1916 1950 வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் தான் இருந்திருக்காரு. 22/11/1950 தான் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவருடைய ஜீவ சமாதி இந்த திருப்புகழ் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு வழியாக நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருச்சுங்க. மேலே தண்ணி கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, அது இங்கே தான் பானையில் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு தண்ணி ஒரு கலராக இருக்கும், ஆனால் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சச்சிதானந்த சுவாமிகளுக்கு அப்புறமா இந்த மலையில் இருக்கக்கூடியவர் தான் பாலானந்த சுவாமிகள்ங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய குகை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் அந்த ஜீவ சமாதி இருக்கும். 34 வருடங்கள் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகள் இங்கே தவம் இருந்திருக்காரு. அவரால் குடையப்பட்ட இடம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்களா புறாலாம் வளர்க்குறாங்க. ஆனால் கிட்ட போனதும் அது பயந்து ஓடிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குகைக்குள்ளே போயிட்டு அவருடைய ஜீவ சமாதியை பார்க்கலாம். இந்த ஜீவ சமாதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய சிலை பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர். நம்ம அந்த மலைக்கு மேலே போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் இருக்காரு. நம்ம ஏறி வரவே இவ்வளோ சிரமப்படுறோமே. அந்த வயசான பாட்டி பார்த்திங்கன்னா இந்த மலையில் தினமும் ஏறி வந்துட்டு இங்கே சமையல் செஞ்சு வச்சுட்டு போகிறாங்களாம். ஈவினிங்கில் இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமிகளுக்கு தினம் ஏறி சமையல் செஞ்சு வச்சுட்டு தான் போவாங்களாம். ஒரு நாள் ஏறி வந்ததுக்கே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் தினம் ஏறி வராங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அந்த குகையை தோண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்துலேருந்து 3 எலும்பு துண்டுகள் கிடச்சிருக்காங்க. அவருக்கு அந்த 3 எலும்பு துண்டுகளையும் தனித்தனியாக வச்சு சமாதி பண்ணியிருக்காரு. அந்த சமாதிக்கு மேலே என்ன பண்ணியிருக்காரு, அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மரங்களையும் நட்டு வச்சிருக்காரு.
இந்த மரம் இருக்கக்கூடிய இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. அதை வலம் வந்தோம் அப்படின்னா, அதை சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சச்சிதானந்த சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா பூஜிக்கப்பட்ட சுந்தரவள்ளி அப்படிங்கிற ஒரு பசுவும் இருந்திருக்கு. அந்த பசுவுக்கும் இந்த இடத்துல சமாதி இருக்குது. அந்த சமாதிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இந்த பசுவோடைய சிலையும் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கறது தான் யானை குன்று. இயற்கையாகவே அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா யானையுடைய உருவத்தில் தான் இருக்குமாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இரட்டை விநாயகர் இருப்பாங்க. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யானையுடைய உருவத்தில் பார்த்திங்கன்னா வள்ளியை போயிட்டு பயமுறுத்துவார். அந்த சமயத்தில் அங்கே முதியவருடைய உருவத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளியை காப்பாற்றுற மாதிரி ஒரு நாடகம் ஆடுவாங்க. முருகனும் விநாயக பெருமானும் சேர்ந்து தான். அந்த யானையுடைய உருவத்தில் வந்து இந்த குன்றா மறைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் இந்த யானை குன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதும் யானை குன்று. அங்கே இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆசிரமத்துலேருந்து இந்த வழியாக தான் வந்தோம். இந்த 3 சமாதி இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டோம். அடுத்ததான் இங்கே இரட்டை பிள்ளையாரை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பாதை கிடையாது. இப்போ இங்கே மலைக்கு மேலே ஒரு பாதை போகுது இல்லையா, இந்த இடத்துல இங்கே போனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால் கிரீஸ்வர அப்படிங்கிற ஒரு சிவலிங்கம் இருக்கும். மலையுடைய உச்சியில் இருக்கும். அதை போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சரவண பொய்கை இருக்குங்க. முருகன் வேடன் உருவத்தில் வள்ளி கூட பேசிகிட்டு இருப்பாரு. அப்போது அந்த பகுதியில் நம்பிராஜன் வருவார். நம்பிராஜன் வர்றதை பார்த்த உடனேயும் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார், ஒரு மரத்தோடைய உருவத்தில் மாறிடுவார். மரமாக மாறி நின்றுவார். வேங்கை மரமா. இந்த ஸ்தலத்துடைய விருட்சம் கூட பார்த்திங்கன்னா வேங்கை மரம் தான் தல விருட்சமாக இருக்கும். காலப்போக்கில் அந்த மரம் பட்டு போனதாக போயிருக்கு. அந்த பட்டு போன மரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல சுனை நீரை உருவாக்கி இருக்காரு சச்சிதானந்த சுவாமிகள். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சரவண பொய்கை. முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறி நின்ற இடம் சரவண பொய்கை.
சரவண பொய்கைங்க. ஓகே டன். வள்ளிமலை உச்சியில் இருக்கும். போ, கையெல்லாம் கொடுக்காதீங்க. கையில் ஒன்று வச்சுக்கா, கால் ஒன்று வச்சு புரியுது விடு. அது சரி.
வள்ளிமலையோடைய உச்சிக்கு வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருமால் கிரீஸ்வர சிவலிங்கம் பார்த்துட்ருக்கோம். மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவபெருமான். வள்ளியம்மை மஞ்சள் அரைச்சி குளித்த இடம் தான் தேடிட்டு இருக்கேங்க. அது எங்கே இருக்குன்னு சரியாக தெரியல. ஆனால் இந்த மலை உச்சிக்கு மேலே நின்று இப்படி ஒரு இயற்கை காற்றை வாங்கும்போது அவ்வளோ சூப்பரான ஃபீலுங்க. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் போனீங்கன்னா தான் ஃபீல் பண்ண முடியும். ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு முறை இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. நம்ம மேலே வந்த பாதை அதுதாங்க. அங்கேருந்து தான் இப்போ நம்ம மேலே வந்தோம். மேலே இருக்கக்கூடிய திருமால் கிரீஸ்வரரை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சூரியன் காணாத சுனை நீர். அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போகலாமா? யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர் அவங்களும் இங்கே வேலூரில் தான் இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே அந்த கோவிலுடைய வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மலையும் இங்கேருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க.
கதிரவன் காணாத சுனைநீர் அதை தான் தேடி போகிறோம். திருப்புகழ் ஆசிரமம் போட்டிருந்துச்சு இல்லையா, அதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த வழியாக போகணும். அதுக்கு பின்புறத்தில் தான் இந்த சூரியன் காணாத சுனை நீரும் இருக்குங்க. இப்போ நம்ம சூரியன் காணாத சுனை நீரை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் தூரம் போன உடனே வந்துருச்சு. இந்த இடமே ஏறும் பொழுது கொஞ்சம் பார்த்து ஏறணும். இந்த நேரங்களில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மழை காலங்களில் கண்டிப்பாக அந்த பாறை வந்து வழுக்கும். நீங்கள் மழை காலங்களில் வரும்பொழுது பார்த்து வரணும். சூரியன் காணாத சுனை நீருக்கு வந்தாச்சு. முருகப்பெருமான் முதியவருடைய உருவத்தில் வருவார் இல்லையா, அப்போது வள்ளிக்கிட்ட போயிட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அப்போது அதுக்கு வள்ளியம்மை என்ன பண்ணுவாங்க, தேனும் தினைமாவும் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்களாம். அந்த தேனும் தினைமாவும் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு விக்கல் வருமா. அந்த சமயத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர போவாங்களாம் வள்ளியம்மை. ஆனால் அதுக்கு முருகப்பெருமான் என்ன சொல்வார், சூரிய வெளிச்சம் படாத தண்ணியை மட்டும்தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவங்க இங்கேருந்து தான் வந்து தண்ணி எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாறையுடைய இடுக்கில் தான் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் காணாத சுனை நீர் இருக்குங்க. சூரிய வெளிச்சமே அந்த தண்ணிக்கு மேலே படாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேலி போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து போக முடியாது. பொங்கியம்மன் சன்னதியிலிருந்து இதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம திருமால்கிரீஸ்வரர் சிவலிங்கம், இரட்டை பிள்ளையாறு, சூரியன் காணாத சுனைநீர் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். கடைசி வரைக்கும் எனக்கு மஞ்சள் அரைச்சி குளிச்ச இடம் எங்கன்னு எனக்கு தெரியலங்க. நம்ம பார்க்க வேண்டிய எல்லாமே பார்த்துட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இதுக்கப்புறமும் இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஜெயின் கேவ். இந்த சமண குகைகள் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? 6 மணி வரைக்கும் தான் அனுமதி இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் அனுமதி இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து 2 பாதை பிரியும்னு சொன்னேன் இல்லையா, நம்ம லெஃப்ட் சைடில் மேலே போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ ரைட் சைடில் கீழே ஒரு பாதை போகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் இப்போ நம்ம கீழே போகணுங்க. இது அழகாக இருக்கு இல்லைங்க பார்க்கும் பொழுது. இந்த கல்யாண மண்டபத்துலலாம் 4 தூண் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே இந்த இடத்துல அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஒரு 4 தூண் இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும் இல்லையா, அப்படியே அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா கீழே போகக்கூடிய படிக்கட்டும் இருக்கும். அது வழியாக போனீங்கன்னா ஜெயின் கேவ் இருக்கும். அப்படியே மலையடி வரத்துக்கும் போயிடலாம். இந்த பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான படிக்கட்டு இருக்கும்.
நம்ம அந்த பக்கத்தில் இருந்து தான் வந்தோம். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த இடம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சும்மா போயிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வள்ளி மலையில் 2 பாதை இருக்குது. நாங்கள் ஏறும்போது ஒரு பாதையில் ஏறணும், இறங்கும்போது இன்னொரு பாதையில் இறங்குறோம். ஓகேங்களா? நீங்களும் வந்து ட்ரெக்கிங்கை ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கீழே வந்துட்டோம். அப்புறம் என்ன, கீழே வந்துட்டோம். தோ வந்துட்டோம் பாருங்க, அவ்வளோதான். தோ கோபுரம் தோ தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியும் கோபுரம் எப்போ இறங்குறது ஈஸியாக தான் இருக்கும், ஏறது தான் அப்படின்னு இல்லை. நான் பொறுமையாக இறங்க. இங்கே ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயினர் குகை அப்படின்னு போர்டு இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு போயிடலாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. இது நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எதையுமே சேதப்படுத்தாதீங்க. சேதப்படுத்தினா 2 வருடம் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் கொடுப்பாங்க. சமண துறவிகளுக்கான இந்த குகையை பார்த்தீங்கன்னா கங்கராஜ மல்லன் தான் கட்டியிருக்காரு. இங்கே கல்வெட்டுகளும் இருக்குங்க, பார்க்கலாமா?
இடத்துல கல்வெட்டு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இன்னொரு கல்வெட்டு இருக்கும் பாருங்க. கங்க மன்னர் 2ஆம் ராஜமல்லன் இந்த பகுதியை சோழர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றி இருப்பாரு. அப்படி அவர் கைப்பற்றியதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிபி 870 இந்த குகையில் இருக்கக்கூடிய சமண சிற்பங்களை உருவாக்கி இருப்பாரு. சமண துறவிகளுடைய சிற்பங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பான ராஜ்யத்தினுடைய தேவசேனாவுடைய பெயரும் அவர்களுடைய சமண துறவிகளான பவானந்தின் ஆரியந்தினுடைய பெயரும் வந்து குறிப்பிட்டிருக்கோங்க. அம்பிகை சிங்கத்தின் மீது அமர்ந்த மாதிரி ஒரு சிற்பமும் இருக்கு பாருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய 2 மகன்களும் இருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க 4 கரங்களோட இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாருடைய உருவம். ஒரு கையில கோலும் ஒரு கையில கயிறும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த வள்ளிமலை 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சமண தலமாக இருந்திருக்குங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சமண படுகைகள், சமண சிற்பங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இதற்கப்புறமா நம்ம மலையடிவாரத்துக்கு தான் போகணும். கோயில் சுற்றிட்டு இருக்குமா அந்த வழி, அந்த உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம்ல அது ரைட் சைடில். அப்போ இந்த வழி வந்துடலாம். இந்த வழி இப்படியும் இப்படி போகணும், இப்படி வந்துட்டோம்.
வழி. கோயில் வள்ளிமலை. இந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வந்தோம் இல்லையா, அந்த சன்னதிக்கு கீழே ரைட் சைட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள், ஜெயினர் கேவுக்கு இப்படி தான் போகக்கூடிய வழி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிமலை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த 2 பக்கமும் பார்த்திங்கன்னா திருமண மண்டபம் நிறைய இருக்குங்க. வள்ளிமலையை நேரில் போயிட்டு பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டிங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து ஒரு அழகான பதிவில் உங்களை பார்க்குறேன். பாய்.